ஹாய் காய்ஸ், இது வந்து இந்த காய் பாருங்கள் காமிச்சிட்ருக்குறேன். இந்த காய் வந்து தேன்காய், இது பேர். இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். ஆர்கானிக்ஸ் கடைகளில் கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் வந்து இதை போய் வாங்கி இங்கே பாருங்க. இதுக்குள்ளே தோலெல்லாம் உடச்சி போட்டு உள்ளே பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும், பூசணிக்காய் விதை மாதிரி. இதை வந்து இது நாங்கள் சாப்பிட்டு சுகர் வந்து நல்லா குறைஞ்சதுனால உங்களுக்கும் நாங்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறோம் காய்ஸ். இது வந்து அநேக மக்களுக்கு தெரியாது, ஆனாலும் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், வெளியே கொண்டு வந்திருக்கோம். சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் வீட்டுக்காருக்கு 500 சுகர் இருந்தது. இது வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் 2 நேரம் சாப்பிட்டாரு. அப்புறம் சாப்பிட்டதுனால 20 நாள் கழிஞ்சு போய் பார்த்தோம், 360 இருந்தது. அதுக்கப்புறம் கடைசி மாதம் எட்ஜில் போய் பார்த்தோம், 10 நாள் கழிஞ்சு பார்க்கும்போது 250 இருந்தது காய்ஸ். ஒரு மாதத்துலேயே இவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா, அப்புறம் மாதம் நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஆயுஸ் காலம் முழுவதும் மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை காய்ஸ். இது வந்து பக்க விளைவோ எதுவும் வராது, எதுக்கும் பயப்பட வேண்டாம், சைடு எஃபெக்ட் எதுவும் வராது, தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு 2 மாதமாக சாப்பிட்டுட்ருக்கிறதுனால ஒன்றுமே ஆகலை, எல்லாமே சரியாயிருக்கு காய்ஸ். இது சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருப்பீங்க, நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க. இந்த மாத்திரைகள்லாம் சாப்பிட்றதுனால உடம்பு வந்து செல்களும் அரையினால தான் இதாகிறதுனால தான் உங்களுக்கு வந்து சோர்வு அடையுது. அந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டாம். மாத்திரை எடுக்கிறவங்க ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சடனாக அதை விட்டு வெளியே வர முடியலன்னா நைட்டு ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க. 2 மாத்திரை 3 மாத்திரை போடுறவங்களாம் மாத்திரையோடு சாப்பிடும்போது ஒன்றும் ஆகாது. நைட்டு மட்டும் ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க. இப்போ மாத்திரை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த மாத்திரை தீர்ற வரைக்கும் நைட்டு ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க. வெறும் வயிற்றில் இது ஒரு வாட்டி போடுங்க, இந்த ஒரு இது போடுங்க, ஒன்றும் ஆகாது. இது சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிஞ்சு டீ காஃபி எல்லாம் குடிச்சிக்கலாம். அதே மாதிரி நெல்லிக்காய் ஜூஸும் அதே மாதிரி தான் அடித்து குடிங்க. கருவேப்பிலை, மஞ்சத்தூள், குருமிளகு 4 போட்டு அடித்து, பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல அதை வாங்கி அடித்து ஜூஸ் போட்டு குடிங்க. அப்படி குடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் தயிர் கூட போட்டு அடித்து குடிச்சிக்கலாம் காய்ஸ். இதெல்லாம் கொடுத்து நல்ல ரிசல்ட் வந்ததுனால தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இனி அடுத்த இந்த மாதம் போய் நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது கம்மியாயிரும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி போய் எடுத்தோம், 125 இருந்தது. சாப்பிட்டதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் 250 இருந்தது. அதனால் நீங்களும் பயனடைங்க காய்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு இது கிடையாது, பத்தியமெல்லாம் கிடையாது. சாப்பிட